தங்கச்சி வாமா. மாப்பிள்ள வாங்க. நெட்ட மாதிரி வாமா. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரவில வந்தாச்சோ? இல்லம்மா சரோஜா, இன்னும் அவிய வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. வாங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. மாப்பிள்ள வாங்க. அம்மா இவ எதுக்கு வந்திருக்கா? ராணி உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? என் தங்கச்சி நான் தான் போன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னனா இல்லையா? நான் அவளை கேட்கல, இந்த நெட்ட மாதிரியே கேட்டேன். இவ எதுக்கு அங்க வந்திருக்கா? இங்க பாருங்க மைனி, அவ என்னோட பர்சனல் செக்யூரிட்டி. அவ நான் எங்க போனாலும் வருவா, என் கூடவே தான் இருப்பா. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு செக்யூரிட்டி வேற அவசியம். ஏன் எனக்கு தேவையில்லையாக்கோ? குறுகிய காலத்துல நான் பெரிய ஆளா இருக்கேன். எனக்கு எதிரிகளும் ஏகப்பட்ட பேர் இருக்காவ. அதுல யாராவது ஒருத்தர் என்னை தாக்க வந்தா அவ தான் காப்பாத்துவா. அது வெளியே போகும்போது. இந்த வீட்டுக்குள்ள உனக்கு எதுக்கு செக்யூரிட்டி? இங்க யார் உன்னை தாக்க வரப்போறா? யார் வேணாலும் தாக்கலாம். உங்க வீட்டுக்கு வரப்போறவளே ஒரு சம்மந்தி. அவியலுக்கு எனக்குமே ஆகாது. அவியலும் எனக்கு எதிரி தான். என்னை எதிரியா தான் அவிய பாக்காவ. அது மாதிரி பல எதிரிகள் வரலாம். அதனால முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அவளை முதுகுக்கு பின்னால ஒரு கண்ணா வச்சிருக்கேன். ரொம்ப ஓவர் ஆட்டமா தான் இருக்கு. இங்க பாருங்க, அவளை ஏன் பாதுகாப்புக்கு நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவ என்னோட புருஷனோட தங்கச்சி. அவளை தவிர இனி யார் பாதுகாக்க முடியும்? அதனால நான் எங்க போனாலும் அவளை என் கூட தான் இருப்பா. பிடிச்சிருந்தா நான் இங்க இருக்க, இல்லைன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏனே நெட்ட மாதிரி இங்க இருக்க கூடாதுன்னு நான் வீட்டுக்கு போறேனே. சரோஜா வேண்டாமா, நெட்ட மாதிரி இங்கேயே இருக்கட்டும், நீயும் இரு. ராணி ஒன்னும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிட்டேன். ராணி எதுக்கு வந்தவியல வாசல்லே நின்று இப்படி பேசிட்டு இருக்கா? உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு ராணி. மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இன்னும் வரல, என்னாச்சின்னு போன் போட்டு கேளு. அவியலெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாவ. சரி ராணி. சரோஜா நீ உள்ள வந்து உட்காருமா. மாப்பிள்ள வாங்க. நெட்ட மாதிரி வாமா. சரி மச்சான். மச்சான் இவ என் வீட்டு வேலைக்காரி எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாளாம். இந்த சரோஜா உள்ள விட்டேன்ல, ஏன் தப்பு தான். அதனாலதான் கண்டதெல்லாம் உள்ள நுழையுது. மைனி, அந்த ராசாத்தி மகனுக்கு தான் உங்க மகளை கட்டி கொடுக்க போறியன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பையனை தான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன? இல்ல மைனி, அந்த ராசாத்தி அவ்வளவா சரி கிடையாது. அவிய குணமும் ஆகாது. உங்க பிள்ளைக்கு அங்க அவ்வளவா பாதுகாப்பு இல்ல. அந்த வீட்டு கட்டி கொடுக்கறதை விட நீங்க வேற இடம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, என் பிள்ளைக்கு யார மாப்பிள்ளைய பார்க்கணும் எனக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன, என் ரெண்டாவது மகளையும் உன் வீட்டுக்கு இழுத்துடலான்னு பாக்குறியோ? சீச்சி, நான் ஏன் உங்க மகளை என் வீட்டுக்கு இழுக்க போறேன்? மூத்தவளை என் வீட்டுக்கு வந்தது எனக்கு பிடிக்கல முதல்ல. சரி, அவதான் நம்ம மருமகன் தெரிஞ்ச பிறகுதான் பாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ உங்க ரெண்டாவது மகன் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படவும் இல்ல, எனக்கு அது தேவையும் இல்லை. என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. கூடிய சீக்கிரமே பூ வைக்க போவோம், கூப்பிடுவே வாங்க. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கேன்? எல்லாத்துக்கும் ஓடி ஓடி வேலை இருக்கு. இப்பதான் பால் காய்ப்புக்கு வந்திருக்கு. அதுக்குள்ள பூ வைக்கவா புண்ணாக்கு வைக்கவான்லாம் கூப்பிடாத. கல்யாணத்துக்கு கூப்பிடு, முடிஞ்ச வாரேன். இங்க பாருங்க மைனி, நீங்க உங்க மகளை நான் இழுத்துருவேன்னு சொன்னதுனால தான் இப்ப சொல்றேன். இல்லனா பூ வைக்கலாம் எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு இஷ்டம் எனக்கும் இல்ல. நீங்க என்னைய நம்பணும்னா, நான் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா என் கூட வாங்க. வாரக்கு இஷ்டம் இல்லைன்னா வீட்லயே இருங்க. ஆனா அந்த ராசாத்தி மகனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பார் சரோஜா, அது ஏன் இஷ்டம். ஏனி ஏன் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை. நான் அவளை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுப்பேன். இதுல வந்து நீ எல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன, உனக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டதுனால எனக்கு அட்வைஸ் பண்ணக்கு வந்திருக்கியோ? இல்ல மைனி, அக்கறையில சொன்னேன். கேட்க இஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் மைனி. ஏனே, கண்ணை மூடிட்டு கடல்ல குதிக்கங்காவ நான் ஒன்னும் செய்ய முடியாதுனே. இதுக்கு மேல அவிய இஷ்டம், நான் ஒன்னும் சொல்ல முடியாது. எப்பனே மாப்பிள்ளை வீட்டுக்காரே வருவாவே? நேராவுன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரோஜா இப்போ வந்துருவாமா, நீ உள்ள போய் உட்காரு. சரிண்ணே. ஏங்க, என்னங்க, உங்க வீட்ல இருந்து ஒருத்தரையா கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்களோ? எல்லாரும் வரவியெல்லாம் ஒருத்தரா சொல்லி வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காவே. நான் பார்த்த அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளிநாட்டு கூட்டு போறாரு. எதுக்காக அந்த ராசாத்தி பொம்பளை பத்தி எல்லாரும் பயப்படுறிய? அந்த அம்மா நல்ல பொம்பளை தான். எத்தனை தடவை என்கிட்ட வந்து பொறுமையா பொண்ணு கேட்டுக்காவ தெரியுமா? இவ்வளவு நாளா காத்திருந்திருக்காவ நம்ம பிள்ளைக்காக. ராணி அனு ஓடி போயிட்டான்னு நம்மகிட்ட வந்து எப்படி சண்டை போட்டாவோ அது உனக்கு ஞாபகம் இல்லையோ? இங்க பாருங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் கோவம் வர்றதுதான். உங்க மகா செஞ்ச காரியம் அப்படி. அதனாலதான் அவங்க கோவப்பட்டவ. யாரா இருந்தாலும் கோவப்படுவாவ. இதே நானா இருந்தா அந்த வீட்டுல என்ன சம்பந்தமே வேண்டான்ட்டு போயிருப்பேன். ஆனாவிய மறுபடியும் தேடி வரவன என்ன அர்த்தம்? அதான் தப்பா இருக்கு ராணி. எனக்கு எந்த தப்பும் தெரியல, எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க தப்பா நினைக்காம இருந்தா சரி. நான் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாத்தையும் அப்படியான்னு கேட்காதவிய. இந்த மாதிரி இடத்துல தான் சம்மந்தம் பண்ணணும். உங்க தங்கச்சிக்கு இருக்க மாதிரி கோணாவியலுக்கு இருந்தா நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன். அந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் இருக்காது. இவையே இனி அவ்வளவு மதிக்காவ. அங்கதான் கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுப்பேன். இதுக்கு மேல யாரும் மறுப்பு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து வாய் திறந்துட்டு நிக்காதுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார இப்ப வந்துருவாவ. ராணி கார் ஆரன் சவுண்ட் கேக்குது. அவியதான் வாராவ. இதுக்கு மேல யாரும் வாயை திறக்காம இருங்க. எதுவுமே பேசல ராணி. இதுக்கு மேல நீ உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ண, நான் கேட்கவே மாட்டேன்.
ரொம்ப நல்லது. சம்மந்தி வாங்க, சம்மந்தி வாங்க. மாப்பிள்ள வாங்க. ஆ சரி ஆண்டி. ஏங்க எதுக்கு நின்றுட்டே இருக்கிய? கூப்பிடுங்க. வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. சரிண்ணே. அக்கா இந்த சாரி நல்லா இருக்கா? இல்லைன்னா வேற சாரி கட்டலாமா? ஏன் ஜெனி? அது இது ஒரு மாதிரி எல்லோ கலரா இருக்குல்ல, அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலல்ல, அதான் கேட்டேன். வேற சாரி கட்டலாமா? வேண்டாம் ஜெனி, இதான் அழகா இருக்கு. அவருக்கு கண்டிப்பா உன்னைய பிடிக்கும். சரிக்கா. ஜெனி நீ எதுவும் நினைக்காத, ரொம்பவே அழகா இருக்க. அப்படியா? ஆமா ஜெனி, மாப்பிள்ளைக்கு உன்னைய பார்த்த உடனே பிடிச்சிரும். அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோவாவது வாங்கி தந்திருக்கலாம். போட்டோவை பார்த்து பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வர சொல்லியிருக்கலாம் அவங்கள. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கும் போட்டோ கொடுத்தாங்களா என்னன்னே தெரியல. ஒருவேளை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லது தானே. உனக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைல்ல ஜெனி. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ள பார்க்கலாம். எக்கா என்ன ஜெனி, பிடிக்கலன்னுலாம் சொல்லுவாங்களா? சீச்சி, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஜெனி. நான் சும்மா நீ கிண்டல் பண்றதுக்காக சொன்னேன். உன்னைய போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னைய கல்யாணம் பண்ணிக்க நான் மாப்பிள்ள தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏக்கா நீ மாப்பிள்ளைய பார்த்துருக்கால? பார்த்துருக்கேன். நீ சொல்லுக்கா, நான் அழகா இருக்கேனா இல்ல அந்த மாப்பிள்ள அழகா இருப்பாங்களா? இது என்ன கேள்வி ஜெனி? சொல்லுக்கா, நான் அழகா இருப்பேனா இல்ல அவரு அழகா இருப்பாரா? நீ தான் ஜெனி, என் தங்கச்சி தான் அழகு எல்லாரையும் விட. நீ சும்மா பேச்சுக்காக சொல்லாதக்கா, உண்மையா சொல்லு. உண்மையாதான் சொல்றேன் ஜெனி, நீ தான் அழகு, என் தங்கச்சி தான் எப்பவுமே அழகு. அப்படியா? அப்ப அவர் அழகா இருக்க மாட்டாரா? என்ன கேள்வி இது ஜெனி? உன்ன மாதிரி அவரும் அழகா இருப்பாரு. உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கும். நீ வேணா பாரு. சரிக்கா. ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? நான் வந்த போது உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா எல்லாரை விட நீ தான் ரொம்ப ஆர்வமா இருக்க. இல்லக்கா, சும்மா கேட்டேன். உன்னை பார்த்தா சும்மா கேக்குற மாதிரி இல்ல ஜெனி. விட்டா நாளைக்கே கல்யாணம் வச்சாலும் ஓகேன்னு சொல்லிடுவ போல இருக்கே. இல்ல எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம். ஓகே ஓகே. மாப்பிள்ளைய பார்க்காமலே பிடிச்சு போச்சு. அப்படிலாம் இல்லக்கா, அது சாரிலாம் கட்டி பூலாம் வச்ச உடனே ஒரு ஆர்வத்துல கேட்டேன். அப்படியா? நிஜமாலே இந்த சாரி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஜெனி. நீ ரொம்ப ஒல்லியா இருப்பல்ல, இந்த சாரி உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. தேங்க்ஸ் அக்கா. ஆமா, அவங்கள போய் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? ஏன் சொல்லுக்கா, என்ன பண்ணணும்? நான் ஒண்ணுமே பண்ணல ஜெனி, சும்மா போய் நின்னேன். அது மட்டும் இல்லாம அப்போ என் மனசுல சூர்யா தான் இருந்தாங்க. அதனால இந்த மாப்பிள்ளைய பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்லை தெரியுமா. உம்முன்னு போய் நின்னுட்டு உம்முன்னு வந்துட்டேன். அவ்வளவுதானா? இந்த சினிமால வர மாதிரி பாட்டு பாடு டான்ஸ் ஆடுலாம் கேட்க மாட்டாங்கல்ல? இல்ல ஜெனி, வேணும்னா உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்க்கா, என் பேரை கூடவா சொல்லிருக்க மாட்டாங்க அம்மா? சும்மா கேட்டா கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க ஜெனி. சரிக்கா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இல்லக்கா, யாருனே தெரியாதவங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள பார்க்க போறேன்ல, அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாத ஜெனி, அவங்களும் மனுஷங்க தானே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம், சரியா? சரிக்கா. அப்புறம் மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. சரிக்கா. ஒழுங்கா பார்க்காம என்கிட்ட வந்து கேட்டுட்டு நிக்க கூடாது, சரியா? கூட்டிட்டு போய் விட்ட உடனே அவரை நல்லா பாத்துக்க. சரிக்கா. ஆமா பாட்டி, நான் ஜெனியை ரெடி பண்ணலான்னு வந்தேன். பண்ணிட்டியம்மா? பண்ணிட்டேன் பாட்டி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏக்கா, இங்கே இரு, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பயப்படாத ஜெனி, இதுல என்ன இருக்கு? சும்மா நீ பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சி உனக்கும் பிடிச்சதுன்னா கல்யாணம், பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இல்லக்கா, நீ இங்கே இரா. சரிம்மா, அக்கா போய் வந்தவில வாங்கன்னு கேட்டுட்டு வரட்டுமா? இல்லனா ஏதாவது நினைப்பாவே. அத பாட்டி இருக்கேல, நான் கூட இருக்கேன். சரி பாட்டி. அக்கா உடனே வந்துரு. சரி ஜெனி, அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். சரிக்கா. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அக்கா மேலயும் உங்க மாமா மேலயும் கொஞ்சம் கோவத்துல இருப்பாவல்ல, அவ போய் வாங்கன்னு கேட்கலன்னா அப்புறம் வருத்தப்படுவாவே. அதனால போய் பேசிட்டு வரட்டாதான் நல்லது. சரி பாட்டி.
சரி பாட்டி. என் பேர்னு கேட்டிட்டு என் வீட்டுக்கு வருவான்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்க அம்மா என்னடான்னா அவசரப்பட்டு மாப்பிள்ளைய பார்த்துட்டா. பாட்டி நீங்க அம்மாட்ட கேட்டிங்களா? கேட்டேம்மா, எல்லாத்தையும் கேட்டாச்சு. வாண்ட கேட்டேன், என் மவன்ட்ட கேட்டேன், என் மகாட்ட கேட்டேன், என் மார்மாவட்டையும் கேட்டேன். யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? பாட்டி அப்போ அதோட விட்டுருங்க. மச்சானுக்கு நீ கட்டிக்க பிடிக்காது. அவங்களுக்கு நீ கண்டாலே ஆகாது பாட்டி. என்னத்தம்மா சொல்ல, உன் அத்தைக்காரி அவனுக்கு பாத்துக்க பொண்ணே நல்லா இருக்காது. அப்படியா? ஆமாம்மா, என் மார்மாவே இருக்காவல்ல, அதான் உங்க மாமா ஆதியலோட அக்கா மகளை தான் பொண்ணை பாத்துருக்கு. என் பேரு நல்ல அழகா இருப்பான். அந்த பிள்ளை நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்ல, அவிய வீட்டுல வசதியும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அந்த பிள்ளையோட பேர் என்ன தெரியுமா? மூக்கை. மூக்கையா? ஆமாம்மா ஆமாம்மா, அந்த பிள்ளைய தான் பாத்துருக்கேன். என் பேரனுக்கு சரோஜா. எனக்கே சுத்தமா பிடிக்கல. என் பேரை அவளை கெட்டிக்கிட்டு எப்படி வாழ போறானோ தெரியல. என் பேரை இருக்க அழகு என்ன, அவன் வசதி என்ன, அவன் படிச்சிருக்க படிப்பு என்ன, எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருக்கா என் மாவா. பாவம், என் பேரனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. ஏன் பாட்டி அப்படி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்ல. பிடிச்சிருக்கேன்னு சொல்லியா நேர்ல போய் பார்த்தா தானே தெரியும். அப்படிலாம் நினைக்காதீங்க பாட்டி, மச்சானுக்கு பிடிக்கும். பாப்பமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஜெனிமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துட்டாவமா. ஆமா பாட்டி, பாட்டி இப்பதான் சொன்னாங்க. சம்மந்தி, மாப்பிள்ளை பையன் நல்லா அழகா இருக்கான்ல? ஆமாமா, நல்லா தான் இருக்கான். நம்ம ஜெனி பிள்ளைக்கு ஏத்த ஜோடி தான் இந்த சம்மந்தி. ஆமா சம்மந்தி. பாட்டி என்ன எப்போ கூப்பிடுவாங்க? ஜெனிமா, எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துருக்காவ, குடிச்சிட்டு இருக்காவ. உங்க அம்மா நீ ரெடி ஆயிட்டியான்னு பார்த்துட்டு வர சொன்னா. நான் ரெடி ஆயிட்டேன் பாட்டி. சரிம்மா, கூட்டிட்டு வர சொல்லும் போது நான் கூட்டிட்டு போறேன். சரி பாட்டி. என்ன மைனி, நீங்க ஜூஸ் குடிச்சீங்களா? குடிச்சேன் சம்மந்தி. நான் அங்க போய் உட்காரியே, நீங்க பிள்ளை கூட இருங்க. சரி மைனி. பாட்டி, அவர் அழகா இருக்காரா? ஆமாம்மா, மாப்பிள்ளை பையன் அழகா இருக்கான். உனக்கு ஏத்த ஜோடியா இருப்பான். பாட்டி, அவருக்கு என்ன பிடிக்குமா? உன்னையவே பிடிக்காம போமாமா. உனக்கு என்ன குறைச்சல்? கண்டிப்பா பிடிக்கும். சரி பாட்டி. செல்லம்மாக்கா, வாசல்பா போர் அடிச்சுட்டே இருந்து கதவுட யாருமே இல்லையே நினைச்சிட்டு இருந்தேன். நீ வந்துட்டா. ஆமா, இன்னைக்கு வேலைக்கு போலியோ? போனேக்கா. போனியா? இந்த நேரத்துல வந்திருக்கா? ஏக்கா, அந்த ராசாத்தி பொம்பளை குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போயிருக்கு. அப்படியா? பொண்ணு பார்க்க போயிட்டோ? ஆமாக்கா, போகும்போது வீட்டுல இரு, எங்கேயும் போயிடாத, வேலைய பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு தான் போச்சு. எனக்கும் வீட்டுக்குள்ள இருக்க ஒரே பார் அடிச்சுக்கா. அதான் அப்படியே வெளியே வருவோமேனு வந்தேன். கொஞ்ச நேரம் உங்ககிட்டயாவது பேசிட்டு போலாம்ல? பேசிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு பிறகுதாக்கா போனோம். நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயே சாப்பிட்டுருவா. இப்ப இருக்க சமையல்காரி உனக்கு சாப்பாடு தர மாட்டீங்களோ? ஆமாக்கா, அவர் ரொம்ப தான் சீன் போடியா. அப்படியே ஏதாவது வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு போறாளான்னு பாத்தியா? இல்லக்கா, நான் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. அவளை பார்த்தா பொருள் எடுத்துட்டு போற மாதிரியே தெரியலக்கா. ஷில்பா, எந்த பத்துல என்ன பாம்பு இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை உனக்கு தெரியாம கூட எடுத்துட்டு போவா. நல்லா கவனி. ஏக்கா, அவ வேலை முடிஞ்சு போறதுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன் வீட்டுக்கு. அதனால அவ எடுத்துட்டு போவாளா சும்மா போவாளான்னு எனக்கு தெரியாதுக்கா. அப்படியே அவ இது வரைக்கும் வேலை முடிஞ்சு போகும்போது நீ பார்த்ததே இல்லையோ? இல்லக்கா. எனக்காவது ஒரு நாள் வேணா கவனிச்சு பாரு. சரிக்கா, முடிஞ்ச பாப்போம். நீ அவட்ட சாப்பாடு எனக்கு மட்டும் தாண்டி கேட்க கூடாதா? உனக்கு தெரியாம பாத்துக்கன்னு சொல்லக்கூடாதா? ஏக்கா, மேடம் இதை சொன்னாவ அதை சொன்னாவன்னு போய் சொன்னாலே சீடு சீடுன்னு எரிஞ்செரிஞ்சு விழியாக்கா. அவட்ட போய் எனக்கும் சேர்த்து சாப்பாடு தான் சொன்னா அந்த ராசாத்திக்கிட்ட சொல்லிடும். அப்புறம் அந்த ராசாத்தி பொம்பளை நீ வேலைக்கு வேண்டான்னு நீ அடிச்சு துரத்திடும்க்கா. அதனால நான் அதுகிட்ட எதுவுமே வச்சுக்கிடுறது இல்ல. இல்ல ஷில்பா, சாப்பாட்டுக்காக நீ வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு பத்தியா? அதான் கேட்டேன். கஷ்டமா தான்க்கா இருக்கு. ஆனா என்ன செய்ய? இல்லன்னா வேலை போயிரும்ல. ஆமா ஷில்பா, பொண்ணு மட்டும் தான் பார்க்க போறாவளா இல்லன்னா கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாவளா? ஏக்கா, தட்டோட போகுதுக்கா. எனக்கு தெரிஞ்சு தட்டு மாத்திடுவாவன்னு நினைக்கேன். பூவை வச்சுட்டு கல்யாண தேதியை குறிச்சிட்டு தான் வருவாவ போலக்கா. அப்படியா? ராசாதி பொம்பளைக்கு இருந்தாலும் அதிர்ஷ்டம் மறுபடியும் தான் அடிச்சிருக்கு. ஆமாக்கா, இது எங்க போய் முடிய போகுதுன்னே